everyone. இந்த வீடியோல நம்ம CCS 341 டேட்டா வேர்ஹவுசிங் சப்ஜெக்ட்க்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்க போறோம். ஒவ்வொரு யூனிட்லயுமே என்னென்ன क्वेश्चंसலாம் படிச்சா எல்லா क्वेश्चंसையும் அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூனிட் 1. யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் மூணு டாபிக் தான். ஃபர்ஸ்ட் டேட்டா வேர்ஹவுஸ் 3 டயர் ஆர்க்கிடெக்சர். ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन 3 டயர் ஆர்க்கிடெக்சர். கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ரெண்டாவது ஆட்டோனமஸ் வேர்ஹவுஸ். இத வந்து மாடர்ன் வேர்ஹவுஸ்னு சொல்லுவாங்க. மூணாவது ஸ்னோஃப்ளேக் டேட்டா வேர்ஹவுஸ். சோ இந்த மூணு क्वेश्चन மட்டும் படிச்சீங்கன்னா போதும். யூனிட் 1ல கண்டிப்பா ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் யூனிட் 2. யூனிட் 2லயுமே மூணு क्वेश्चन தான். ஃபர்ஸ்ட் OLAP ல உள்ள ஆபரேஷன்ஸ். ஓகேவா? அந்த ஆபரேஷன்ஸ் படிச்சுக்கோங்க. அடுத்து OLAP ல உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த ரெண்டாவது क्वेश्चन தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைப்ஸ் ஆஃப் OLAP. சோ OLAP ல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு? மூணு தான். MOLAP, ROLAP, HOLAP. இந்த மூணு OLAP டைப்ஸ்க்கும் ஆர்கிடெக்சர் டயக்ராம் இருக்கும். அதை நீட்டா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மூணாவது क्वेश्चन கம்பேர் OLAP வெர்சஸ் OLTP. OLAPனா என்ன, OLTPனா என்ன, அதுல உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? சோ இந்த மூணு क्वेश्चन படிச்சா போதும் யூனிட் 2ல அட்டெண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் யூனிட் 3. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ரெண்டு டாபிக் தான். ஒன்னு வந்து மெட்டா டேட்டா, இன்னொன்னு வந்து டேட்டா மார்ட். சோ இந்த மெட்டா டேட்டால என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னா அதுல உள்ள கேட்டகரிஸ், அதுல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு, அடுத்து ரோல் ஆஃப் மெட்டாடேட்டா ரெபாசிட்டரி, அடுத்து சேலஞ்சஸ். ஜென்ரலா படிச்சுட்டு இதை என்ன கேட்டாலும் இந்த ஒரு क्वेश्चन எழுதுற மாதிரி ஒரு ஆன்சர் ரெடி பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி டேட்டா மார்ட்லயுமே அந்த டேட்டா மார்ட் எப்படி டிசைன் பண்றது, அதோட நீட் என்ன, காஸ்ட் எஃபெக்டிவ் டேட்டா மார்ட்னா என்ன. ஸோ இந்த மூணையுமே ஒரு ஜென்ரலா ஒரு ஓவர்வியூ மாதிரி படிச்சுக்கோங்க. இந்த ரெண்டு டாபிக் மட்டும் படிச்சா போதும் யூனிட் 3ல கண்டிப்பா ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் யூனிட் 4. யூனிட் 4ல மூணு டாபிக். ஃபர்ஸ்ட் வந்து டைமென்ஷனல் மாடலிங். இந்த டைமென்ஷனல் மாடலிங்னா என்ன, அதுல மல்டி டைமென்ஷனல் மாடலிங்க பத்தி படிச்சுக்கோங்க. ரெண்டாவது ஸ்கீமா. இந்த ஸ்கீமா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலயுமே மூணு இருக்கு. ஸ்டார் ஸ்கீமா, ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா, ஃபேக்ட் கன்ஸ்டலேஷன் ஸ்கீமா. இந்த மூணு ஸ்கீமாவையும் பத்தி கொஞ்சம் டீடைலா படிச்சுக்கோங்க. அடுத்து மூணாவது டேட்டா கியூப்ஸ். இந்த ரெண்டு क्वेश्चनலயே கண்டிப்பா ஒன்று வந்துடும். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக டேட்டா கியூப்ஸையும் படிச்சுக்கோங்க. இந்த மூணு क्वेश्चनல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிடலாம். அடுத்து யூனிட் 5. யூனிட் 5லமே ரெண்டு டாபிக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் மேனேஜர்ஸ். இந்த ப்ராசஸ் மேனேஜர்ஸ்ல மூணு மேனேஜர் இருக்காங்க. லோட் மேனேஜர், வேர்ஹவுஸ் மேனேஜர், குவரி மேனேஜர். இந்த மூணையும் படிச்சுக்கோங்க. அடுத்து டியூனிங் அண்ட் டெஸ்டிங். இந்த ரெண்டு क्वेश्चन படிச்சா போதும், கண்டிப்பா ஒரு क्वेश्चन வந்துடும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் யூனிட் 5ல. ஸோ இவ்வளவுதான் டேட்டா வேர்ஹவுசிங்ல. ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் யூனிட்ல மூணு क्वेश्चन படிக்க போறீங்க, செகண்ட் யூனிட்ல மூணு क्वेश्चन, தேர்ட் யூனிட்ல ரெண்டே क्वेश्चन தான், ஃபோர்த் யூனிட்ல மூணு क्वेश्चन, ஃபிஃப்த் யூனிட்ல ரெண்டு क्वेश्चन. ஸோ இதை மட்டும் படிச்சாலே போதும், நீங்க டேட்டா வேர்ஹவுசிங்ல மேக்ஸிமம் எல்லா क्वेश्चंसையும் அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.